பாண்டவர்களோட உண்மையான அப்பா யார் தெரியுமா? மகாபாரதத்தில் பாண்டவர்கள் பாண்டுவின் மகன் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் அவர்களின் தெய்வ வம்சம் வேறு. யுதிஷ்டரின் உண்மையான தந்தை யமதர்மர். அதனால்தான் அவர் தர்மத்தில் அசைக்க முடியாதவர். பீமன் வாயுதேவரின் மகன். அதனால் அசாதாரண பலம். அர்ஜுனன் இந்திரனின் அருள் பெற்றவர். அதனால்தான் வில்லில் உலகத்துக்கே சாம்பியன். நகுலன் சகாதேவன் அஸ்வினி தேவர்கள் மூலம் பிறந்தவர்கள். அதனால் அழகும் அறிவும் சேர்ந்தவர்கள். அதனால்தான் பாண்டவர்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல, தெய்வ வம்சம் கொண்டவர்கள். தசரதனுக்கு வந்த சாபம் வரமான கதை உங்களுக்கு தெரியுமா? ஒரு நாள் வேட்டைக்கு போன தசரதன் சத்தம் கேட்டு அம்பு விட்டார். ஆனால் அது மிருகம் இல்லை, தன் கண் தெரியாத பெற்றோருக்காக தண்ணீர் இருக்க வந்த ஒரு இளைஞன். அவன் இறக்குமுன் சொன்னான், என் அப்பா அம்மாவுக்கு போய் தண்ணி கொடுங்க, நான் தான் அவங்களுக்கு கண்ணாக இருக்கேன். உண்மை தெரிஞ்ச அந்த குருட்டு தந்தை தசரதனுக்கு சாபமிட்டார். நான் என் மகனை பிரிந்து வாடுற மாதிரி நீயும் உன் மகனை பிரிஞ்சு வாடுவா என்று. ஆனால் அப்போது தசரதனுக்கு குழந்தையே இல்லை. அதுக்கப்புறம் அந்த சாபத்தால் தான் ராமர் பிறந்தார். வனவாசம் போய் தர்மத்தெல்லாம் நிலைநாட்டினார். சில சாபங்கள் நம் வாழ்க்கையின் ஒரு பெரிய திட்டத்தின் தொடக்கம்தான். கர்ணன் பிறந்தவுடன் தாயால் கைவிடப்பட்டவன், குலத்தால் இழிவுபட்டவன், ஆனால் வாழ்நாளெல்லாம் பிறருக்காக கொடுத்தவன். போருக்கு முன் குந்தி வந்து நீ என் மகன் சொல்லி 2 வரம் வாங்கிட்டு போனாலும் அவன் தன் நட்பை விட்டு திரும்பல. பரசுராமர் சாபம் கற்ற வித்தை மறந்தது. இந்திரன் வந்தான், கவச குண்டலத்தை எடுத்தான். சல்லியன் தேரோட்டினாள், ஆனால் மனம் அவனுடன் இல்லை. போர்க்களத்தில் தேர்கால் மண்ணில் சிக்கியது. அந்த கடைசி தருணத்தில் கர்ணர் கிருஷ்ணரிடம் கேட்டான், நான் இவ்வளவு தானம் கொடுத்தேன், எனக்கு எந்த பலனும் இல்லையா? அப்போது கிருஷ்ணர் சொன்னார், கடைசி நேரத்தில் உன் மொத்த புண்ணியத்தையும் எடுத்தோம், நாங்கள் எல்லாம் கோழையாய் உன்னை கொன்றோமடா அப்படி என்று. கர்ணன் தோற்கவில்லை, உன் தனிமையில் கூட உயர்ந்து நிற்கிறான்.